மற்ற காங்கிரஸ் கட்சியினர் சொல்லக்கூடிய மற்ற கருத்துக்கள் எல்லாமே, வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, தனிநபர் கருத்துக்களா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு கருத்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. கருத்தே சொல்லக்கூடாதா சார்? ஜனநாயக பூர்வமா நீங்க கட்சிக்குள்ள என்ன வேணா பேசலாம். சார், இந்த டைம்ல ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப லேட்டான ஒரு விஷயமா தோணலையா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சூப்பர் ஸ்டார். நாங்கள் லேட்டஸ்ட்டாக வந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் சென்னையில் பாஜக ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சாங்க. அது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல ஜெயிச்சாங்க. அது பொதுமக்கள் பிரச்சனை தான். ஆனால் அதுக்கு பின்னாடி பாஜகன்னு ஒரு லேயர் இருக்குல்ல. மக்கள் பணம் காணும்னு முதல்ல எடுத்து பெருசாக்கி கொண்டு வந்ததே நான் தான். சார், இப்போ காங்கிரஸ் எந்த அளவுக்கு மக்களோட கனெக்டடா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் இப்போ ரீவாம்ப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க அதை மறுப்பீங்களா? இப்போ நான் காங்கிரஸ்காரனா இல்லையா? ஒத்துக்கிறீங்கல்ல? ரோட்டில் போனாலே நான் காங்கிரஸ்காரன்னு தெரியுமா தெரியாதா? நான் மக்களோட கனெக்டடாக இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் கேளுங்க. ஸோ இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இல்லை சார், இப்போ திமுக தலைமை கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல ஒரு 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 காங்கிரஸ்காரர் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே சைடில் மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அவங்க காங்கிரஸ்காரங்க இல்லை அப்படின்ற மாதிரி, அவங்க வேற ஒரு ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் திமுகவோட நான் ரொம்ப க்ளோஸாக இருந்து பிரச்சனையே பேசாமல் இருக்கிறேன்னா, இந்த தெருவில் கேளுங்க நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு. நீங்கள் இங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வராமல் இருந்ததுக்கு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கூட நிறுத்தினோம். அது இன்னொரு யூடியூப் சேனலில் கவர் கூட ஆச்சு. கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் நிறுத்தினோம். இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னதுக்கே நான் 2 சொல்கிறேன். ஒரு மினிஸ்டர், சிட்டிங் டிஎம்கே மினிஸ்டரு இங்கே பெட்ரோல் பங்க் வைக்கணும்னு நினச்சாரு. அதுக்கு எதிர்த்து நான் ஒரு காங்கிரஸ்காரன் கோர்ட்டில் கேஸ் போட்டு நிறுத்தி ஜெயிச்சிருக்கிறோம் கேஸு. அது உங்கள் கண்ணுக்கு படாது. கேட்டால் நான் பொதுமக்கள்கிட்ட பேசலைங்கிறீங்க. அங்கங்கே கூட்டம் போட்டு பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் மீடியா கவர் பண்ணாதனால நான் பேசலைங்கிறீங்க. மதுரையில், திருப்பூரில், ஈரோடில் தொழிலதிபர்களை தனியாக சந்தித்து அவங்க கட்டத்தை பற்றி பேசியிருக்கிறேன். கேட்டால் நீங்கள் அதெல்லாம் பேசலைங்கிறீங்க. போய் ஈரோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்து எங்கள் எக்கனாமிஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்கிறார் ஹிந்து பத்திரிகையில். இதெல்லாம் மக்கள் ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? நான் போய் மக்கள்கிட்ட பேச முடியும். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்க முடியும். இந்த 3 வேலையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்புறம் நாங்கள் செய்யலை, மக்கள் பிரச்சனையை நான் செய்யலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அந்த ஆள் மேலே ஆக்ஷன் எடுக்க வைக்க முடியும். பண்ணிட்டோம். கோர்ட் ஆர்டர் வாங்கி ஒரு இதை ஸ்டாப் பண்ண முடியும். பெட்ரோல் பங்கை நிறுத்தியிருக்கிறோம். மக்களை சந்தித்து அவங்க கஷ்டம் என்னன்னு கேட்டு ரெப்ரசன்டேஷன் அனுப்புகிறோம். பண்ணியிருக்கோம். பத்திரிகையில் பெரிய தேசிய நாடுதலில் ஆர்டிக்கல் எழுதி இவங்க பண்ணுறது சரியில்லைன்னு சொல்ல முடியும். சொல்லியிருக்கிறேன். வேறு இதுக்கு மேலே மக்கள் பிரச்சனையை எப்படி எடுக்கணும்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல்ல சார், சொத்து வரி உயர்வு, மாநகராட்சி கட்டணத்தில் எந்தெந்த மாதிரியான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, ஊழல் நடக்குது இந்த என்ன. ஆட்சியில். அப்போ ஊழல்னா அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாராவது அரெஸ்ட் பண்ணிட்டுமே. இப்போ ஊழலில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ரைட்டா? எந்த ஊழலால் பிடிச்சி ஜெயிலில் போட்டார் அவர்? அவர் 4 வருஷம் இருந்தார்ல. எந்த ஊழல் ஆட்சியில் ஆக்ஷன் எடுத்தார்? எதாவது எடுத்தாரா? இப்போ நாங்கள் ஆட்சியில் எடுக்கலை, நான் ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிடலாம். எடப்பாடி என்ன ஆக்ஷன் எடுத்தார்? ஏதாவது ஒரு 4 ஆக்ஷன் எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு நல்லதுக்கு பண்ணாருன்னு எடுத்து சொல்லுங்களேன். தமிழ்நாட்டை பிஜேபிக்கு தானமாத்து கொடுத்தாருன்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, இதே கருத்தை தானே அவரும் சொல்கிறாரு. இந்த அடிமைன்னே சொல்கிறீங்க. நான் அடிமைன்னு சொல்லவே இல்லையே. தானமாத்து கொடுத்தாருன்னு சொன்னேன். இல்லாட்டா பிஜேபிக்கு 4 சீட்டு வந்திருக்காது. தானமாத்து கொடுத்தீங்கன்னு சொன்னேன். மக்கள் பிரச்சனையை நாங்கள் பேசலைங்கிற, மற்றவங்கள பற்றி பேசாமல் நான் என்னெல்லாம் பிரச்சனை எழுப்பினேங்கிறத ஆதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணணும் காங்கிரஸ் கட்சி? சரி, இதே தான் பிரச்சனை. காங்கிரஸ்லேயே ஒரு 4-5 குரூப் இருக்காங்க, 4-5 ஃபேக்ஷன்ஸ் இருக்காங்க. அதிமுக மாணிக்கம் தாக்கூர் ஒன்று பேசுறாரு, ஜோதிமணி ஒன்று பேசுறாங்க, செல்வ பெருந்தகை ஒன்று பேசுறாரு, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒன்று சொல்றாரு. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என்ன சார், நீங்க பண்ணதை நீங்க சொல்றீங்க, பட் காங்கிரஸ் கட்சியா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதான கேள்வி. நான் இது காங்கிரஸ் கட்சியை தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்பாக பண்ணது தான் நான் பேசுகிறேன். இதெல்லாம் நான் தனியாக மீட்டிங் போட்டதெல்லாம், காசு கலெக்ட் பண்ணி மீட்டிங் போட்டதெல்லாம் தனி மதினா போகாமல் காங்கிரஸ் கட்சியாக போனது தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மணி பேச்சை பற்றியே நான் பேசலை.
ஆனந்த் ஸ்ரீனிவாசன் காங்கிரஸ்காரனா பண்ணதை தான் இதெல்லாம் பேசுகிறேன். ரைட்டா? இதெல்லாம் காங்கிரஸ்காரனா பண்ணது தான். நாங்களாவது ஒரு கட்சியில் இருக்கிறோம். நாங்கள் வந்து டிடிவி சொல்லுவார், நான் எடப்பாடியை நான் எடுத்துக்கவே மாட்டேன்பாரு. அடுத்த நாளைக்கு போய் சேர்ந்துப்பார். கேட்டால் 2 கட்சி, ஒன்று ப்ரெஷர் குக்கர் கட்சி, ஒன்று ரெட்டை இலை கட்சி. கடைசியில் ப்ரெஷர் குக்கரும் ரெட்டை இலையும் சேர்ந்துக்கும். இன்னொன்று ஒரு அம்மான்னு ஒன்று தனியாக இருப்பாங்க. கேட்டால் நான் பிரச்சாரம் பண்ணுறேங்கிறாங்க. இப்போது கேட்டால் ஒருத்தர் துரோகின்னு சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி எலெக்ஷன்னா சேர்ந்து இன்னொருத்தர் பலாப்பழம் நின்றவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. நாங்களாம் ஒரு கட்சியில் தானே இருக்கோம். மாணிக்கமும் ஒரு கட்சியில் தான், எங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு. ஜோதிமணி எங்கள் கட்சியில் தான் இருக்காங்க. நான் என் கட்சியில் தான் இருக்கிறேன். நீ அதிமுகவில் எடப்பாடி எங்கே, ஓபிஎஸ் டிடிவி வந்து கூட்டணியில் தான் வந்திருக்காரு. கேட்டால் நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேங்கிறாரு. ஒரு காலத்துலேயும் எடப்பாடியை சிஎம்மாக ஏற்றுக்க மாட்டேங்கிறவர் தான் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறாரு. எங்களது அவ்வளோ ப்ராப்ளம். எங்களது ஜனநாயகமாக கருத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளியராக டெல்லியில் 41 பேரை தலைவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னா ஜோதிடா நின்றுட்டாங்க. மாணிக்கம் பேசினது இவங்களுக்கு பிடிக்கல திமுகவுக்கு. நேற்று எங்கள் மீட்டிங்கில் கேசிவி சார் சொல்லிட்டாரு, இனிமேல் யாருமே பேசக்கூடாது, இனிமேல் பேசினா தப்புன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் பேச மாட்டார். அப்போது இனிமேல் இது வந்து நீ சைலண்ட்டாக தான் இருக்கும். 22ஆம் தேதி அந்த குழு கூடி பேசி முடிக்கிற வரைக்கும். நாங்கள் இன்னைக்கு கூட பேசுறதுக்கு ரெடி சார். நாங்கள் இப்போ கூட பேசுறதுக்கு ரெடி. திமுக ரெடியாக இருந்தால் நாங்கள் எப்போ, நாங்கள் 22ன்னு சொல்ல, நாங்கள் ரொம்ப நாளாக ரெடியாக இருக்கோம். இன்றைக்கும் ரெடியாக இருக்கோம். 22ம் ரெடியாக இருப்போம். என்றைக்கு நீங்கள் கூப்பிடுறீங்களோ அன்றைக்கி நாங்கள் வர தயார். நாங்கள் டிலே பண்ணல. டிலே வந்து திமுக வழியில் அவங்க ரூட்டில் அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம் இருந்தது. பாவம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஆட்சியில் அசெம்பிளி நடத்தணும், பல வேலைகள் இருந்திருக்கலாம். அதனால் டிலே ஆகிருக்கலாம். ராகுல் காந்தியை வந்து கனிமொழி அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது, என்ன பேசினாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி, அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமே வெளியே வரல. தமிழ்நாட்டில் இந்த விஷயம், அதாவது கூட்டணி தொடர்பாக ஒரு கலேபரமே நடந்துட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நடுவில். ஆனாலும் ராகுல் காந்தி இன்னும் அதை பற்றி எந்த இதுவுமே சொல்லலை, எதுவுமே வாயே திறக்கலை. அவர் வந்து காங்கிரஸுடைய தலைவர் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்துட்டு அவர் இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? தமிழ் மீடியா எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, தமிழ்நாட்டில் நீங்கள் எடுக்கிற பிஜேபி சொல்கிற பிரச்சனையை எடுத்து நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் நாங்கள் பேசணும். நீங்கள் எவ்வளோ பேர் இந்த 4 ஸ்டார் ஜெனரலை பற்றி மீடியா பேசி டிபேட் வச்சிங்களா? அவரை பார்லிமெண்ட்லேயே பேச விடாமல் 2 நாள் அவர் அதையே திரும்பி திரும்பி பேசினார். உலகமே அதை பேசிட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தருமே பேசலை. அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறேன் நாங்கள் அந்த புக்கு காட்டினார். அதுக்கு எஃப்ஐஆர் போடுறத பற்றி தமிழ்நாட்டு மீடியா பேசலை. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் இன்னொரு ஸ்பீச்சு கொடுத்தார். நியாயமாக வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இப்போ ஹர்தீப் சிங் பூரி பற்றி நேற்று எங்கள் பவன் கேரை 62, அவர் நான் ஒரு வாட்டி பார்த்தேன், 2 வாட்டியும் பார்த்தேன்னா 14 வாட்டி பார்த்துருக்குறாரு. 62 இமெயில் போயிருக்குது. கரெக்டாக அவர் ஃபாரின் சர்வீஸ்லேருந்து ரிசைன் ஆகி பிரதமர் மோடி வந்து 10 நாளுக்கு அப்புறம் அவரை பார்க்குறாரு. தேசிய செக்யூரிட்டியே குவெஸ்டனில் இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் உங்களை பார்லிமெண்ட்டை விட்டு எக்ஸ்பெல் பண்ணுவோம், லைஃப் டைம் பேன் பண்ணுவோங்கிறீங்க. இதை பார்ப்போமா? அங்கே வந்து அஸ்ஸாமில் எங்களோட கட்சியை உடைக்க பார்க்குறாங்க பிஜேபி. இதை பார்ப்பாரா? இல்லை இங்கே இல்லாத ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேடுவாரா? ப்ராப்ளம்ங்கிறது இங்கே தமிழ் மீடியா கண்டுபிடிச்சிது சார். காங்கிரஸ்காரங்க பேசுகிறத தமிழ் மீடியா போடுறாங்க, அவ்வளோதான். நேஷ்னல் மீடியா கிளப்பி விட்டு இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நேஷ்னல் மீடியாவில் என்ன பண்ணாங்க, விஜய் வச்சு ஃபோட்டோ எடுத்தோடனே இன்டர்வியூனாங்க. விஜயை சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோடனே ஒரு மீடியா என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் சந்தித்து ஃபோட்டோ எடுத்ததை இன்டர்வியூவாக காட்டின ஒரே சேனல் என்டிடிவி தான். ரைட்டா? இதுதான் மீடியாவோட நிலைமை. இப்போதைக்கு வந்து ராகுல் காந்தியும் விஜயும் எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சந்திப்பாங்களா? சந்திக்க ஃபோன் பண்ணி பேசினாங்கல்ல சார், அது மாதிரி எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணிக்காக எப்போ பேசுவாங்க அப்படின்றது தான். கூட்டணிக்கெல்லாம் இப்போ எப்படி பேசுவோம்? நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம். திமுக வந்து கமிட்டி போடட்டும், டெஃபினட்டாக பேசுவோம். சார், இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி விவகாரத்தில் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்காரு. ஒன்று நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும், இல்லை அது நடக்கலை அப்படின்னாவது சொல்லணும். கனிமொழியை பார்த்து பேசியிருக்காங்க. இதுலேருந்து கனிமொழி மேடம் சொன்ன இண்டிகேஷன் என்னென்னா, அலையன்ஸ் வில் கண்டினியூ, நீங்கள் உங்கள் கமிட்டி போட்டோன்னே எங்கள் கமிட்டியை நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சைலண்ட்டாக நான் பார்க்காம இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம். பார்த்து பேசியிருக்காரு. டெஃபினட்டாக நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. அது மேடமே சொல்லியிருக்காங்க, இண்டிகேட் பண்ணியிருக்காங்க.
அவங்க கமிட்டி போட்டோன்னே 2 கமிட்டியும் பேச போகுது. ஒரு மெயில் ஒண்ணு வந்து மீடியால உலாவிட்டு இருந்தது சார். அதுல என்னன்னா, யாரு? காங்கிரஸ் தரப்புல இருந்து யாரு? அதாவது ஹை கமாண்டுக்கு அவங்க குடுத்த மெயில் இது அப்படின்னு சொல்லி, அதுல வந்து அதிக சீட் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல இருந்தது. யார் மெயில் ரிலீஸ் பண்ணாங்க? சார் மீடியால வந்தத நான் கேட்கிறேன் சார். ஊடகங்கள்ல நானும் தான் மெயில் போட்டு காட்டுவேன். இப்ப ஹர்தீப் சிங் பூரி இமெயில்ன்னு போச்சுன்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸே வந்து ஹர்தீப் சிங் பூரி மெயில் எடுத்து காமிச்சாங்க. அதையே பேச மாட்டேங்கிறோம் நம்ப. ஊடகங்கள் எங்கேருந்தோ எடுத்தது. இது அமெரிக்கா அஃபிஷியலா எடுத்த ஒரு அஃபிஷியல் கோர்ட்லேருந்து வந்த மெயிலு. அதில நம்ம ஒரு அதிபர் வந்து எது மாரி அது என் நாக்கே கூசுது. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு என்னால பேசக்கூட முடியல. ப்ளூம்பர்க்ல இருக்கு. நீங்க பார்த்துக்கங்க. அந்த அதிபர ஒரு நாளைக்கு கூட கூப்பிட்டு விசாரிக்கல. இது மாரி அது வந்து 1,50,000 கோடி பேங்க்ல கட்டாம இருக்காரு அவரு. அதெல்லாம் பேசணும். அத பேசிட்டு இருக்கிறம்போது, இது வந்து நீங்க சொன்ன மாரி ஏதாவது விரிசல் இருந்திருந்தா டெஃபினட்டா பேசியிருப்பாரு. அவர் பேசலன்னோனே விரிசல் இல்லன்னு, ப்ராப்ளம் இருந்தா தானே அட்ரஸ் பண்ணணும். எங்கள பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் இல்ல இப்போ என்ன ஒரு டாக்ஸ் வருது அப்படின்னா, மல்லிகார்ஜுன கார்கேவே வந்து ஆட்கள செட் பண்ணி இந்த மாதிரியான மெயில் வந்து போட வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அளவுக்கு டாக்ஸ் போகுது. அதாவது அதிக சீட் வேணும், அ ஆட்சி அதிகாரத்தில பங்கு வேணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி தான் இந்த மாதிரியான மெயில்ஸ் எல்லாம் போகுது அப்படின்றத ஒரு 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 வதந்தியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி கர்கே ரிலீஸ் பண்ணட்டும். நான் அதுக்கு பதில் இல்ல அது சம்பந்தமான மெயில் தான் ஆக்சுவலா அது ரிலீஸ் ஆச்சு. அது அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கர்கேல என்ன சார்? இமெயில் நான் இப்ப அனுப்பணும்னா, இப்ப டைப் அடிக்கணும். இப்ப நான் 10 நாளைக்கு முன்னாடி டைப் அடிச்சு ரெடியா வச்சிருப்பேனா? 10 நாள் கழிச்சு இந்த இமெயில் அனுப்பணும்னு. இப்ப நான் ஸ்டாலின் சாருக்கு அவர் இமெயில் அனுப்பணும்னா, அவர் இப்ப டிக்டேட் பண்ணுவாரு, செக்ரட்டரி அனுப்ப போறாரு. இமெயில் ஐடிய நீங்க நிஜமா இமெயில் ஐடியோட இருக்கா? ட்ராக் பண்ணி பார்த்துருவோம். இப்ப இதெல்லாம் ட்ராக்டு இமெயில். நான் அனில் அம்பானி பத்தி சொல்றதோ, ஹர்தீப் சிங் பூரி பத்தி சொல்றதோ, ட்ராக்டு இமெயில். இங்கேருந்து தான் வந்ததுன்னு. அது மாரி ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. நீங்க ஏதோ சந்தேகத்தின் பேர்ல யாரோ எழுதின வந்த இமெயில கொண்டு வந்து என்ட்ட காட்டக்கூடாது. இப்ப இது வந்து நோட்டிஃபைடு. ஏன்னா இது மாரி நான் அனுப்பிச்சா இடி உங்க பிஜேபி கையில, டெலிகாம் பிஜேபி கையில. இமெயில நீங்களே எடுத்து காமிச்சுருவீங்களா எங்களுக்கு? சரி சார். இந்த ஆட்சி அதிகாரத்தில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. இத பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? அதெல்லாம் தலைமை முடிவு பண்ண வேண்டியது. நான் யாரு முடிவு பண்றது? சார் ஒரு அமைச்சர் பதவி, ஒரு 2 சீட் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல சார்? அது எங்க தலைவர் தான் டிசைட் பண்ணணும். நான் டிசைட் பண்ண முடியாது. அது என்னோட ரோல் கிடையாது. ஒரு கட்சியில ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. என்னோட பொறுப்பு உங்கள்ட்ட என்ன கட்சியோட இன்னைக்கு என்ன நிலைப்பாடு, கட்சியோட ஸ்டாண்டு என்ன, அத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதே மாதிரி நீங்க என்னத்த பேசணும், நீங்க என்ன பேச தவறிட்டீங்க, நீங்க மீடியா வந்து பொறுப்பா அனில் அம்பானிய பத்தி பேசல. ஹர்தீப் சிங் பூரி ஒரு மினிஸ்டர்ன்னு நாட்டைய பத்தியே நாட்டோட சீக்ரெட்ஸ் எல்லாம் அங்க போய் ஒரு ப்ரொக்ளைம்டு செக்ஸ் அஃபெண்டரோட பேசியிருக்கிறாரு. அத பத்தி பேசுங்கன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் ப்ரூஃபோட பேசிறணும். அனில் அம்பானிய பத்தி ப்ளூம்பர்க்லயே ஆர்டிக்கிள் வந்துருச்சு. அதையும் மக்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா, படம் தான் நீங்க நல்லா படம் தான் போடுவீங்க. அந்த ப்ளூம்பர்க் ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்கிறத படமா போட்டு காமிச்சீங்கன்னா, மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அது மாரி பார்க்கறத விட்டுட்டு, நீங்க வந்து இல்லாத மெயில வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் போட்ட குண்டு வந்து மத்த கூட்டணி கட்சிகள் இந்த மாரிலாம் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவரு சேலத்துல நடந்த அந்த கூட்டத்துல பேசினாரு. சொல்லியிருக்கிறாரா? அவர் எந்த கட்சியில போட்டாருன்னு யாருக்கு சார் அவரு சொன்ன அந்த கன்டென்ட் தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாச்சு. அவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ்ன்னு சொன்னாரா? சொல்லல. அப்ப பார்ப்போம். அப்போ விஜய் பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்கு சார்? அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய மதிப்பீடுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன நினைக்கிறீங்க? புதுசா அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு. நல்ல கூட்டம் வருது அவருக்கு. ஃபேன் ஆர்கனைசேஷன கட்சியா மாத்துறதுக்கு டைம் எடுக்குங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. அதுக்கப்புறம் நான் கருத்து கணிப்புலாம் எடுத்து பார்க்கல. ஆனா, ஹி ஹேஸ் எ ஹியூஜ் ஃபேன். அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இளைஞர்களுக்கு அடியில ஒரு பெரிய எழுச்சி இருக்கு. அதை எப்படி அவர் அறுவடை பண்றாரு, எப்படி கேம்பெயின் பண்றாருங்கிறது, அவங்க கட்சிக்காரங்க அவங்க அத பார்த்து பார்க்கணுமே தவிர, அத பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? சார் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி அவரு அந்த பிரச்சாரத்துலலாம் சொல்றாரு. அவரு என்ன வேணா சொல்லலாம். நீங்க திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தான் இன்னும் நினைக்கிறீங்களா? நான் என்ன பொறுத்தவரைக்கும், இந்தியா கூட்டணிக்கும், மத்தவங்களுக்கும் போட்டி. யாரு மெயின் அப்போனன்ட்டுங்கிறது மக்கள் தான் டிசைட் பண்ணணும். ஜெயிக்க போறது இந்தியா கூட்டணி. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும், கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு
காங்கிரஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, தமிழக அரசியல் களத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தாவேகா காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியா என்ன மாதிரியா நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான யூகங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன உண்மையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.